எடப்பாடியை பார்க்க விஜய் டைம் கேட்கவில்லை. ஆதவ் ஒரு சந்தர்ப்பவாதி. போட்டு தாக்கிய கே.பி. முனுசாமி. முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் மு.க. ஸ்டாலின், வைகோ, அன்புமணி ராமதாஸ் இவங்கள சந்திச்ச நிலையில எடப்பாடி பழனிசாமிய சந்திக்காதது சர்ச்சையாச்சு. இந்த நிலையில எடப்பாடிய சந்திக்க நேரம் கேட்டும் ஒதுக்கல அப்படின்னு அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் விஜய் சந்திக்கிறதுக்காக நேரம் கேட்டதா சி.டி.ஆர். நிர்மல்குமார் சொன்னது முற்றிலும் தவறானது அப்படின்னும், எந்த சூழல்லையும் விஜயோ அவரோட அலுவலகத்துல இருந்தோ இபிஎஸ் சந்திக்க நேரம் கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு கே.பி. முனுசாமி. ஓசூர்ல அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்ப பேசின அவரு எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் விஜய் சந்திக்கிறதுக்காக நேரம் கேட்டதா சி.டி.ஆர். நிர்மல்குமார் சொல்லியிருந்தாரு. ஆனா இபிஎஸ் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவே இல்ல. மாறா வேறு தலைவர்களை கேட்டதா சொல்றது முற்றிலும் தவறானது. எந்த சூழல்லையும் விஜய் அவரோட அலுவலகத்துல இருந்தோ இபிஎஸ் சந்திக்க நேரம் கேட்கவே இல்ல. தமிழக முதல்வர் ரீல்ஸை விட்டு இன்ஸ்டாகிராம்ல சினிமா மாதிரி உணர்ச்சிகளை தூண்டி இளைஞர்களை தம் பக்கம் இழுத்திருக்காரு. மாய தோற்றத்தை உருவாக்கி தன்னோட பெற்றோரையும் விஜய்க்கு வாக்களிக்க வேணும் அப்படின்னு வற்புறுத்தினதால வெற்றி பெற்றிருக்காரு. விஜய் வெற்றி இந்த சமூகத்துக்கு செய்த தியாகத்துக்கோ உழைப்புக்கோ கிடைச்சது கிடையாது. குறிப்பிட்ட சதவிகிதம் மக்கள் மாற்றத்தை விரும்பி வாக்கு போட்டிருக்காங்க. எந்த கட்சியும் தீர்ந்து போகாது, கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்னாலும் கொள்கையை முன்னிறுத்தி பாக்குறவங்க விஜய் பார்த்து படிச்சிருப்பாங்க. அவர்கிட்ட சரக்கு இல்ல. 31 வருஷ கால ஆட்சியில இருந்த இயக்கம் தேசிய கட்சிகள் அதிமுக கூட இணைஞ்சு போட்டியிட்ட அதிமுக தனித்துவத்தை எப்படி இழக்கும்? எம்ஜிஆர் அம்மாவை விமர்சிக்காதவங்க பெரும்பான்மை இல்லை அப்படின்னா விஜய் யார சந்திச்சிருக்கணும்? நிர்மல்குமாரை விட ஆதவ் சந்தர்ப்பவாதி. அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவாரு. நாங்க மறைஞ்சா அதிமுக கொடி போடுவாங்க. ஆதவ் அர்ஜுனா மறைஞ்சா எந்த கட்சி கொடி போத்துறது? அவரு பேட்டியளிக்க தகுதியானவர் கிடையாது. விசிக தலைவர் திருமாவளவன் கீழிருந்து வளர்ந்த போராளி. அவரோட மனசு எவ்வளோ புண்பட்டிருக்கும். திமுக தலைவரை மனசார ஏத்துக்கிட்டு 11 வருஷங்கள் தொடர்ந்து கூட்டணியில இருந்தாரு. திமுக தலைவர்களை அன்போட முகமலர்ச்சியோட சந்திச்சிருப்பாரு. சினிமா பாணியில பேசுறதால முன்னாடி இருக்கிறவங்க கை தட்டலாம். முகம் சுழிக்கிறவங்க எத்தனை பேர் அப்படிங்கறத உணர்ந்துக்கணும். உங்களை மாத்திக்கோங்க. நீங்க மாநில முதல்வர். தாவேகாவுக்கு கட்சி அமைப்பே இல்லையே. அதிமுக குக்கிராமங்கள்ல கிளை இருக்கு. உங்களுக்கு எங்க இருக்குது? இன்ஸ்டா, கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கிறாரு. மனுஷனுக்கு கொள்கை, சிந்தனை இருக்குது. உங்ககிட்ட இருக்கிறவங்க எத்தனை நாள் இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஒரு வினாடி மாறினா என்ன நடக்கும்? முதல்வர் பாசத்தோட இருக்கணும். இடைத்தேர்தல் வரட்டும், எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. எம்ஜிஆர் உருவாக்குன இயக்கம் அதிமுக. காப்பாத்தினவங்க அம்மா. அவங்க வழியில இபிஎஸ் உழைக்கிறாரு. போதைப் பொருட்களை ஒழிப்பேன், சிங்கப்பெண் அப்படின்னா எத்தனை அலுவலகம் திறந்தீங்க? நிதி ஒதுக்குனது எவ்வளவு? தனித்திறனை எப்போ கத்துக்குவீங்க? கஞ்சா வித்தவனை காட்டி கொடுத்தா கொலை பண்றாங்க. கடுமையான உத்தரவு போட்டு நடவடிக்கை எடுத்தாதான் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.